என்னடா சந்துரு, நான் சொன்னதை பற்றி உன் பையன்கிட்ட பேசுனியா? என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. ட்ரஸ்டபிள், ஃப்ரெண்ட்லி, ஹைலி ப்ரொஃபஷனல். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா, என்னோட வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் தேவன் எதற்காக நம்மை இந்த பூலோகத்தில் அனுப்பியிருக்கிறார், என்ன பயில வேண்டும், பயின்ற பிறகு என்ன பொறுப்புகளை எல்லாம் அவர் பரத்திலே கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வந்தோம். இந்த வாரம் தொடங்கி சில உவமைகள் மூலமாக ஆண்டவர் மனித குலத்திற்கு அவருடைய எதிர்பார்ப்புகளை சொன்னதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். தாலத்துகள், ஒவ்வொருவருக்கும் நமக்கு அவர் தாலத்துகளை கொடுத்திருக்கிறார். தாலத்துகள் இல்லாத மனிதரே இல்லை. சிலருக்கு சித்திரம் வரைவதில் இருக்கலாம், சிலருக்கு மியூசிக்கில் இருக்கலாம், சிலருக்கு மருத்துவத்தில் இருக்கலாம். அப்படியாக நமக்கு பல தாலத்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு உமையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14 வசனம் தொடங்கி 30 வசனம் வரை முதல் வாசிப்போம். அதன் பிறகு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நாம் தியானிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலத்தும், ஒருவனிடத்தில் 2 தாலத்தும், ஒருவனிடத்தில் 1 தாலத்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலத்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலத்துகளை சம்பாதித்தான். அப்படி 2 தாலத்தை வாங்கினவன் வேறு 2 தாலத்தை சம்பாதித்தான். 1 தாலத்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பிறகு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலத்தை வாங்கினவன் வேறு 5 தாலத்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். 2 தாலத்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, உத்தம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். 1 தாலத்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதி உத்தரமாக, பொல்லாததும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனும் என்று அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கியிருப்பேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை 10 தாளத்துக்கு உள்ளவனுக்கு கொடுங்கள். இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நம்மளை ஊழியக்காரராக அவர் அழைத்தாலும், அவர் படிப்படியாக நம்மை ஊழியக்காரராக அழைத்தாலும் படிப்படியாக அவர் நம்மை அவருடைய கிட்டத்தில் சேர்த்து கொள்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 7 முதல் 10 வசனம் வரை, நான் ஒரு ஊழியக்காரனை அழைத்து அவனை மந்தை மேய்த்து ஆடை மேய்த்து வரும்போது
எனக்கு உணவு பரிமாறு என்று சொல்லுவாரே அல்லாமல் அவருக்கு நன்றி கூறுவானோ? அப்படியாக நீங்களும் உங்களுடைய பொறுப்பை செய்த பிறகு அற்பமான ஊழியக்காரன், நீ சொன்னதை செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார். ஆனாலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுவார், இனி நான் உன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை, ஏனென்றால் ஊழியக்காரன் தன் எஜமானுடைய காரியங்களை அறியான். நான் உன்னை சிநேகிதன் என்பேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவினிடத்திலிருந்து நான் கேட்ட எல்லாவற்றையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படியாக நாம் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனாக இருக்கும்போது ஆண்டவர் பல பரம காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இன்னும் நம்மை கிட்டே சேர்ப்பார். அதன் பிறகு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்போமானால், அங்கிருக்கிறவர்கள் இயேசுநாதரிடத்தில் வந்து சொல்லுவார்கள், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய சகோதரிகளும் உம்மை பார்ப்பதற்காக வெளியில் நிற்கிறார்கள் என்று சொல்லுவார். அதற்கு அவர், யார் என் தாயார், யார் என் சகோதரர், யார் என் சகோதரி என்று சொல்லி தம்முடைய சீஷர்களை நோக்கி காண்பித்து, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிற இவர்களே என்னுடைய உறவுக்காரர்கள் என்று சொல்லுவார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், வேலைக்காரராக நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது அதன் பிறகு அவருடைய பிதாவுடைய திட்டங்கள் அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது, அதன் பிறகு நாம் சீஷர்களாகும்போது, பிதாவின் திட்டமே நாம் எல்லோரும் குமாரனைப் போல பிரதிபலிக்க வேண்டும் என்பது. அப்படி சீஷராகும்போது அவருடைய உறவினராகிறோம். அதன் பிறகு 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுவார், இனி நான் உங்களை பிள்ளைகள் என்று அழைப்பேன் என்று சொல்லுவார். ஸோ உறவினரிலிருந்து இன்னும் பிள்ளைக்கு நாம் நெருங்கி போவோம். அதற்கெல்லாம் மூல ஆரம்பம் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மிடத்தில் பல தாளத்துக்களை தந்திருக்கிறார். அதை அந்த முதலாவது வேலைக்காரன் உடனடியாக அதை பெருக்கச் செய்கிறான். அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாளத்துகள், அது தாளத்துகளாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் நாம் பேணி பாதுகாக்கும் போது, அதை வர்த்திக்க செய்யும்போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதை முதலாவன் வந்து 5ஐ 10ஆக மாற்றுகிறான். அப்பொழுது அவர் ரொம்ப அதிக சந்தோஷப்பட்டு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுவார். நமக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது சிறிதாக இருந்தாலும் அதை நாம் உண்மையும் உத்தமமாக செய்யும்போது பரத்திலே நமக்கு அதிக பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கொடுக்க தாளத்துகள் இல்லாதவர்களே இல்லை என்று நாம் கூறலாம். நான் ஒரு தொழிற்சாலை நடத்தி வந்தேன். அங்கு 2 ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பீப்புள் இருந்தார்கள். ஒருவருக்கு காது சரியாக கேட்காது, ஒருத்தருக்கு கண் பார்வை சற்று குறைவாக இருக்கும். அவர்கள் இருவரும் அவர்களுக்கு கொடுத்த பணியை அவ்வளவு நேர்த்தியாக செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த அலைக்கழிப்பு இருக்காது. ஆனால் பாருங்கள், 2 தாளத்து வாங்கினவரும் 5 தாளத்து வாங்கினவர் போலவே வந்து சொல்லுவார், ஆண்டவரே, எனக்கு 2 தாளத்தை நீர் கொடுத்தீர், அதை நான் 4ஆக மாற்றினேன் என்பார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளத்துகளை நாம் வீணடிக்கக்கூடாது. அதை நாம் நன்றாக பயன்படுத்தி அதை அந்த முதலை இன்னும் அதிகமாக அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். 3வது ஊழியக்காரனோ வந்து, ஆண்டவரே, நீர் கடினமானவர் என்று எனக்கு தெரியும், ஆதலாலே நான் அதை ஒன்றும் செய்யவில்லை, இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் உமது பணத்தை என்று திருப்பி கொடுப்பான். இது எப்பொழுது நடக்கும் என்றால், ஆண்டவர் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கை கேட்கும்போது. இதில் 2 இருக்கிறது. ஒன்று, கணக்கு கேட்பாரா என்று கேட்டால் கட்டாயமாக கேட்பார். ஏனென்றால் யாருக்கும் கொடுக்காத ஒன்றை ஒருவருக்கு கொடுக்கும்போது அதை அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
நம்முடைய சபையிலே 100 பேர்கள் இருந்தாலும் ஒருத்தரை அழைத்து அடுத்த முறை சபை நடக்கும்போது இந்த பணத்தை காஃபிக்கும் பிஸ்கெட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கொள் என்று ஒருவரிடத்தில் கொடுத்தால் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மற்றவர்களிடத்தில் கணக்கை கேட்க மாட்டோம். யாரிடத்தில் கொடுத்தோமோ அவர்களிடத்தில் கேட்போம். அதுபோல் ஆண்டவர் மனித குலத்திற்கு பல நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை அறிகிற அறிவு, ஞானம், அதை தெரிந்து கொள்ளும் ஒரு சுயாதீனம், இவற்றையெல்லாம் கொடுத்த பிறகு கட்டாயமாக ஆண்டவனிடத்தில் கணக்கை கேட்பார். அது எப்பொழுது நடக்கும் என்று பார்த்தால் அவருடைய 2ஆம் வருகையிலும் நடக்கலாம், அல்லது நாம் மரித்து அவரிடத்தில் போகும்போதும் நடக்கலாம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு கொடுத்த தாழ்த்துகளை வீணழிக்கக்கூடாது, சமயத்தையும் வீணழிக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் லேசி சர்வெண்ட் என்று சொல்லுவார், சோம்பலான வேலைக்காரனே என்று சொல்லுவார். அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் நன்றாக இருக்க வேண்டும். 3வது வேலைக்காரன் அப்படித்தான் இருப்பான். அதை புதைத்து வைத்து, அப்படியானால் என்ன, அவர் கொடுத்த தாளத்துகளை உபயோகப்படுத்தவில்லை, அதைத்தான் அவர் புதைத்து வைத்து என்று சொல்லுகிறார். வைத்துவிட்டு கடினமானவர் என்று சொல்லுகிறார். எத்தனையோ பேர் கடவுளை நொந்து கொள்வார்கள். கடவுள் நமக்கு ஒரு கஷ்டத்தை அனுமதித்தால் அதன் பின்னணியிலே பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கலாம், அல்லது நாம் முன்னேறுவதற்கு வேண்டிய படிகளாக இருக்கலாம், அல்லது நம்மை கிட்டி சேர்வதற்காக அவர் கொடுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது அவற்றையெல்லாம் எண்ணாமல் அவரை தூஷிப்பதோ புலம்புவதோ பொறுமுவதோ செய்தால், இப்படித்தான் நீர் கடினமானவர் என்று அறிந்து நான் அதை உபயோகப்படுத்தவில்லை என்று சொல்லுவார். அதற்கும் ஆண்டவர் சொல்லுவார், நீ அதை வட்டிக்காவது கொடுத்திருக்க வேண்டாமா என்று சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சக்திக்கு தக்கதாக அவர் அந்த தாளத்துகளை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக கொடுத்தால் அதிகமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், குறைவாக கொடுத்தால் குறைவாக ஒப்புவிக்க வேண்டும். ஆதலால் அதிகமாக கொடுக்கவில்லை என்று நாம் பொறுமை கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் கிடைத்ததுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதிகமாக கொடுத்தால் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நமக்கு அதிகமாக கிடைக்கும்போது ஆண்டவரை அணுகுவதே நாம் குறைத்து விடுகிறோம். எனக்கு உபத்திரம் வந்தது நல்லதே, நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்பொழுது நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தரிடத்தில் அண்டி சேர்கிறோம். அப்பொழுதுதான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு குடும்பம், தாளத்துகள், ஐஸ்வர்யம் எவ்வளவோ நமக்கு கொடுத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் நன்றாக பயன்படுத்தும் போது, எந்த நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது பரத்திலே நமக்கு பல பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. இதனுடைய இதர பிரிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் யூடியூபில் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.